Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 16th March 2023. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை நம்ம பார்க்கலாம். இரவு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது வலிமை குன்றிய முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் மைனஸ் 0.87%, S&P 500 மைனஸ் 0.7%, நாஸ்டாக் மட்டும் ஒரு சமநிலை நேற்றுக்கு முடிந்த அளவிலேயே முடிஞ்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆக யூஎஸ் மார்க்கெட்டோட இந்த வீக்னஸ் ஆசிய சந்தைகளும் தொத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஆசிய சந்தைகள் எல்லாமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகிறது. ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஆங்சன், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் எல்லா சந்தைகளும் தற்போது இறங்கி வியாபாரமாகி கணிசமான அளவிலும் இறங்கி வியாபாரமாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்மளுடைய நிப்டி எப்படி வியாபாரம் ஆகலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிங்கப்பூர்ல HX நிப்டி என்ற பெயரில் வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆச்சு? இது நேத்திக்கு நான் கொடுத்த தகவல் பார்த்தோன்னே என்ன கேப் அப் ஆயிடுமா நம்ம மார்க்கெட்? இல்ல, நேத்திக்கு நம்ம கொடுத்திருந்த ஒரு வார்னிங் சிக்னல் கேப் அப் ஆனாலும் மேபி சோல்ட் இன்டு, அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு கொடுத்திருந்த ஒரு சிக்னல் நேத்திக்கு அது நடந்தாச்சு. சரி, இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கலாம். ஒரு பிளாட் ஓப்பனிங்ல இருக்குது. பிளாட் ஓப்பனிங் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்டையர் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு வலிமை குன்றிய நிலையில் இருக்கும்போது நம்முடைய சந்தையானது நேற்றைய அளவுக்கு அருகாமையில் துவங்குவது என்பதை குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இந்த ஒரு ஓப்பனிங்ன்றது எல்லா ஏற்றத்திலுமே வந்து விற்பனைக்கு எஃப்ஐஸ் என்று சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. அதனால பொதுவாக நம்ம சந்தையானது இறங்கும் முகமாக தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்றதையும் திரும்பவும் நினைவுறுத்தும். நிப்டி பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இப்போ நிப்டியோட லெவல்ஸ் ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நிப்டியோட பேங்க்கும் வந்து நம்மளுடைய லெவல்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே வரும். சப்போர்ட் லெவல் 37,300 இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம். முன்னாடி 39ல இருந்து இல்லையா, அப்படி கொஞ்சம் இறங்கியாச்சு. இப்போ மேலேயும் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சாச்சு. 40,800 இந்த எல்லைகளுக்கு உள்ளேதான் இப்போதைக்கு வியாபாரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ நிப்டியும் கிட்டத்தட்ட கீழே நம்ம அந்த 10,750 இந்த ஏரியா முதல் கட்ட ஒரு முக்கிய ஆதரவாக இருக்கிறது. அது உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய இறக்கம் வரலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு வந்து கொஞ்சம் கூலமாக இருக்கு. 3.5% அப்படின்னு நிலைமையில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே சமயம் டாலர் இண்டெக்ஸ் ஜம்ப் ஆயிடுச்சு, ஒரு புள்ளி கூடி இருக்கிறத பார்க்குறோம். 103.5 104.6. பிரண்ட் க்ரூட் கிராஷ், க்ரூட் ஆயில் கிராஷ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு 78ல இருந்து இப்போ 73.8க்கு வந்தாச்சு. சில தினங்களுக்கு முன்பாக 83ல பார்த்தோம், இப்போ 73 இல்லையா? கிட்டத்தட்ட சில வாரங்களில் 10% மேலான ஒரு இறக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ க்ரூட் ஆயில் கிராஷ் என்பது உலக பொருளாதாரம் வலிமை குன்றி வருவதை காட்டுவதாகவே தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கொஞ்சம் பாதுகாப்பான முதலீடு அப்படின்ற அடிப்படையில தங்கத்தின் மீது கவனம் எல்லாருக்கும் திரும்பி இருக்கு. அதனால தங்கம் ஏற ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம். $1910 இருக்கிற ஒரு அவுன்ஸ் சில தினங்களுக்கு முன்பாக எங்க இருந்தது? 1810 இருந்து இப்ப $100 கிட்ட குறிப்பிட்ட சில நாட்களில் ஒரு வாரத்தில் மட்டுமே இது வந்து ஏறி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி USD INRம் வந்து தொடர்ந்து ரூபாயானது வலிமை குன்றி வருவதை பாக்குறோம். தொடர்ந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட 81.9 அப்படின்லாம் கீழே வந்து அதன் பிறகு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வலிமை குன்ற ஆரம்பிச்சு 82.6க்கு மாறி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் அதிகமான அளவு வலிமை கொண்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொதுவாக பார்க்கப்படுகிறது. எஃப்ஐஸோட டாலர் அவுட்ஃப்ளோ அப்படின்றதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். ஏன் உலகம் பங்கு சந்தைகள் எல்லாம் அப்படி ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது, வலிமை குன்றி காணப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி முன்னோக்கும் போது அதுல நம்ம பார்க்க வேண்டியது இப்போதைக்கு இந்த பேங்க் ஃபியர் ஸ்ப்ரெட் தான். இப்போ SVB சொல்லக்கூடிய சிலிகான் வேலி பேங்க் வந்து பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடிய சிக்னேச்சர் பேங்க், இதெல்லாம் ஓரளவுக்கு சின்ன பேங்க். ஆனாலும் இப்போ சமீபத்திய நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் சுய் பிரச்சனையில் இருக்கிறது அப்படின்றது தான். அதனுடைய பங்குகள்லாம் பாத்தீங்கன்னா நேற்று 24% கிராஷ் ஆனதை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ கிரெடிட் சுய்க்கு வந்து இப்போ சுவிட்சர்லாந்தோட நேஷனல் பேங்க் வந்து $52, சுமார் $52 பில்லியன் என்ற அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன அப்படின்னா இந்த சிலிகான் வேலி பேங்க், சிக்னேச்சர் பேங்க் இதெல்லாம் வந்து சின்ன பேங்க்ஸ். கிரெடிட் சுய் வந்து மிகப்பெரிய வங்கி. இது கொலாப்ஸ் ஆனா இதனுடைய தொடர்புடைய பல்வேறு வங்கிகளுக்கு இது பிரச்சனையாக இருக்கும் என்று இப்போது பயம் சந்தையில் இருக்கிறது. எஃப்ஐஸ் தொடர்ந்து செல்லரா இருக்கிறாங்க. நேத்திக்கும் 1271 கோடி அளவுக்கு விட்டிருக்கிறார்கள். டிஐசி தொடர்ந்து பயிரா இருக்கிறாங்க. 1823 கோடிக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம்.
ஆகவே தொடர்ந்து எஃப்ஐஸோட செல்லிங் தொடரும் வரை சந்தையானது இறங்கும் முகமாகவே தான் இருக்கும். மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இரவு 8லேருந்து 9 மணிக்கு எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கிற மாதிரி ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்பராக ஃபினான்ஷியல் அசெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு, 1 மாத பயிற்சி வகுப்பு. ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பற்றி எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல லைவ் அனலைஸ் பண்றோம். டெய்லி பணம் பண்ணும் வாய்ப்புகள் அங்கே அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பியர் கேண்டில் தொடர்ந்து 5 நாட்களாக அப்படின்னு பாருங்க கிட்டத்தட்ட 17,880 இருந்து இப்போ 16,900 நோக்கி அந்த நகர்வு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் 1000 பாயிண்ட் இறங்கினா வச்சுக்கலாம். இது வரைக்குமே சமீபத்தில் 5 நாட்களில் 1000 புள்ளிகள் இறங்கியதாக நம்ம பார்க்கலாம். ஆகவே இப்போதைக்கு முக்கியமான சப்போர்ட் நான் இங்கே ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் 16,750. அது உடைக்கப்பட்டால் அங்கிருந்து மெல்ல மெல்ல 1000 புள்ளிகள் வரை இறங்கலாம். மெல்ல மெல்லவும் சொல்ல முடியல. ஏன்னா கிரெடிட் சுய் மாதிரியான பெரிய வங்கிகள் ஏதாவது பிரச்சனை அதை ஒட்டி பல்வேறு மற்ற வங்கிகளுக்கும் பிரச்சனைகள் பரவினால் சந்தையானது கடுமையான ஒரு சரிவை சந்திக்கலாம். எல்லாருமே எதை எதிர்பார்க்கிறாங்க? ஃபெட் இப்போதைக்கு வட்டி விகிதத்தை உயர்த்துவதை நிறுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் பல பேருக்கும் இதை கொடுத்து நிறைய பேருக்கு இந்த தகவலை தெரிவிங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க வாழ்த்துக்கள்.